வணக்கம் நேர்களே. இன்றைக்கு நம்ம ஒரு அழகான டிசைன் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்ட்டு பார்ப்போம். அதாவது துணியில் இல்லை, நான் உங்களுக்கு பேப்பரில் வெட்டி காட்டுறேன். நீங்கள் இதை வச்சு நீங்கள் துணியில் வெட்டிக்கொள்ளுங்க. ஏனெண்டா இந்த டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் துணியிலேயே வெட்டினா சரியான கழிவு போகும். அதனால நான் துணியில் ஒரு 38 சைஸ் ப்ளவுஸை நான் பேப்பரில் வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு. முதல்ல பாருங்க, இதில் ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து ஒரு கோடு போட்டுட்டேன். அதுக்கு பிறகு அவங்களோட 14 இன்ச்சு இறக்கம். அப்போ நான் இதில் ஒரு 14.5 எடுத்துட்டேன். என்னட்டா ஷோல்டர் தையலுக்கும் சேர்த்து. இப்போ இந்த உடம்பு அளவு 38 4 பிரிச்சா 9. இந்த பாருங்க, 9 மார்க் பண்ணி மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. பாருங்க, இப்போ இவங்களுக்கு தோள் அகலம் நாங்கள் 6 இன்ச்சு தான் எடுக்க போகிறோம். ஏனெண்டா அவங்களோட 14 இன்ச்சு நாங்கள் டீப் நெக் எடுக்க போகிறோம். அதனால 6 இன்ச்சு எடுக்கிறோமே. 6 இன்ச்சு எடுத்து இவங்களுக்கு ஆமோல் 16 இன்ச்சு. அப்போ என்ன செய்கிறோம், 6 இன்ச்சு எடுத்துட்டு இதில் ஒரு கோடு போடுறோமே. கோடு போட்டுட்டு இதில் ஒரு 5.5 எடுத்துட்டு இதுலேயும் ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு நம்ம ஆமோல் வளைவு எடுக்கிறோமே. எடுத்துட்டு இப்போ 8 இன்ச்சு வருதாண்டு பார்க்குறோமே. இதில் இருந்து அவங்களுக்கு 8 இன்ச்சு வரணும். 7.5 வந்திருக்கு. அப்போ ஆமோல் கொஞ்சம் பத்தாது. அப்போ நாங்கள் இன்னொரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கணுமே. இறக்கி போட்டு இப்படித்தான் இந்த ஆமோல் எடுக்கணும். அப்போத்தான் இந்த சட்டைக்கு சரியா வரும். சரியா, ஆமோல் எடுத்துட்டு இப்போ பார்ப்போம். வேறுங்க 8 இன்ச்சு சரியா வந்துட்டது. சரியா, அதுக்கு பிறகு அவங்களோட இடுப்பு அளவு 28 4 பிரிச்சா 7 இன்ச்சு. வேறுங்க 7 இன்ச்சு பிரிச்சுட்டு இப்போ இது ரெண்டுக்குமா சேர்த்து நான் தையல் வாசி விடுறேன். நீங்கள் 1 இன்ச்சு விட வேணுமெண்டா 1 இன்ச்சு விடலாம், 1.5 விடணும்டா அது உங்களோட விருப்பம். தையல் வாசி எவ்வளவுன்னு நீங்கள் விடலாம. இப்போ இதை விட்டுட்டேன். இப்போ இதில் நான் பாக்கழுத்துக்குத்தான் டிசைன் வைக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு கழுத்து எத்தனை இன்ச்சு தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 இன்ச்சு அகலம் எடுக்கிறேன். இது 4 ஒரு பகுதிக்குள்ள 3 இன்ச்சு. எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு கழுத்து ஒரு 8.5 இன்ச்சு வைப்போம். 8.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள தான் இவைக்கு டிசைன் வர போகுது. சரியா, இப்போ இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வெட்ட போகிறோமே. இதை நாங்கள் நேரம் வெட்ட போகிறோம். சரியா, இதை இப்போ நீங்கள் துணியில் வெட்டக்குள்ள என்ன செய்யணுமெண்டா, இந்த அளவை வச்சுட்டு இங்கெல்லாம் தையல் வாசிக்கு நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுத்தான் வெட்டணும் துணியில். அல்ல இந்த பேப்பர்லேயே வேணும்னாலும் நீங்கள் 1/2 இன்ச்சு ஒட்டிட்டு அதை அப்படியே வச்சுட்டு
எந்த அளந்து தைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ இதில் நாங்கள் வெட்டிட்டோம், இதில் ஜாயிண்ட் வரும். அப்போ அரைஞ்சு தையலுக்கு பிடிக்கணும்ன்றது எப்படியா துணியில் அரைஞ்சு நீங்கள் தையல் வாசி விடணும். சரியா? அது ஒரு பக்கம். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம், இது மேல் துண்டு, இது கீழ் துண்டு. இப்போ இதில் துண்டு வச்சு தான் நாங்கள் அடித்து பிரட்டணும். அப்போ தான் அது வடிவாக இருக்கும். சரியா? அப்போ இதில் ஒரு அரைஞ்சு நாங்கள் விடுறோம். சரியா? இந்த அரைஞ்சிய பாருங்கோ, இப்படி நான் இப்போ எடுக்க போகிறேன். இப்போ இதில் இந்த அரைஞ்சி விட்டாச்சுது. இப்போ இது மேல் பக்கம், இது கீழ் பக்கம் மார்க் வச்சாச்சுது. இப்போ பாருங்க, இதை இப்போ நாங்கள் டபுளாக எடுக்கணும். என்னண்டா டபுளாக எடுத்துட்டு இப்போ இதில் பாருங்க 3 இன்ச்சு இருக்கு. இப்போ நாங்கள் 6-7 இன்ச்சு எடுக்கணும். ஏனெண்டா தையல் வாசி 2 பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு வரும். இப்போ நாங்கள் துணியில் எடுக்கக்குள்ள என்ன செய்யணும், 7 இன்ச்சா எடுக்கணும். பாருங்க, இதைதான் நீங்கள் கவனத்தில் வச்சிருக்கணும். இது பிறகு நான் தைக்கக்குள்ள உங்களுக்கு காட்டுவேன். இப்போ நம்ம வந்து பேப்பரில் கட்டிங் உங்களுக்கு தாரக்காண்டி நான் எடுத்து காட்டுறேன். என்னென்னா இதை பழகி வச்சு கொண்டீங்கன்னா நான் தைக்கக்குள்ள உங்களுக்கு காட்டக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே. பாருங்க, உயரமெல்லாம் சரியா இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த 2 பக்கமும் அரைஞ்சு தையல் வாசி விடணும். இப்போ இது மேல் பக்கம், இது கீழ் பக்கம், இது வந்து சைடு. இப்போ பாருங்க, இப்போ இதில் அரைஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் இதுலேயும் அரைஞ்சு விட்டீங்கன்றது தான் அந்த இது சரியாக வரும். இப்போ இப்படித்தான் நாங்கள் மூட்ட போகிறோம். இப்போ இதில் தான் நாங்கள் டிசைன் செய்ய போகிறோம். அதை பாருங்க. இப்போ நீங்கள் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்ணுறேன்னா பண்ணலாம், இல்லை ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணுறேன்னா பண்ணலாம். அப்படி இல்லாட்டி போனால் இப்போ பாருங்க, இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு இந்த சட்டையில் உள்ள பார்டர் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு வளைய வளைச்சு இதில் நீங்கள் அதில் உள்ள கலருக்கு எதுவும் எடுக்கலாம். எடுத்துட்டு இதில் வந்து நாங்கள் இப்படி துணியை இப்படி மடித்து இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே இப்படியே கிட்ட கிட்ட வச்சு போட்டு நாங்கள் சின்னதாக, அதுக்கு பிறகு இதுக்கு மேலே பைப்பிங் அடித்து விடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் வரலாம். சரியா? அப்படி இல்லாட்டா இப்படி வைக்கலாம். பாருங்க, இந்த பக்கத்தில் வச்சுட்டு போய் இதில் மணி எதுவும் கட்டலாம். சரியா? அப்படி இல்லாட்டா இங்கே இந்த டிசைனில் இப்படி லூப் வச்சு இந்த பால் இருக்கலாம், அந்த பால் இதுக்குள்ள வைக்கலாம். அப்படி இல்லாட்டா இப்படியும் வச்சு, அதாவது இந்த லூப்பை இப்படி வச்சு இப்படியும் கொண்டு வரலாம். இதில் வந்து கன டிசைன்கள், இது வெட்டுறதுக்கு நான் காட்டி தந்திருக்கேன். இதை வச்சு நீங்கள் நிறைய மாடல் செய்யலாம். சரியா? அதே மாதிரி அடித்து பிரட்டக்குள்ள இதை 2ம் இப்படி வச்சு அரைஞ்சி இப்படி நேராக வச்சு இந்த டிசைன் எல்லாம் செய்து முடித்த பிறகு நீங்கள் இதில் அடித்து மேல் பக்கம் கழுத்துக்கு துணி வச்சு மடித்து அடிக்கணும். அதுக்கு பிறகு இதை வச்சு மூட்டிட்டு
இதோட வச்சு பரைஞ்சி அதில் தையல் வாசி விட்டுருப்பீங்க. மூட்டிட்டு இதில் வர பட்டி ஒன்றை வச்சு அடித்து அது மற்ற பக்கம் திருப்பினா அந்த நூல் துண்டுகள் பிசுறுகள் ஒன்றும் இருக்காது. சரியா இப்படி வந்துடும். அப்போ இதுக்கு தேவையான மற்றது இன்னொன்றும் செய்யலாம். இங்கே பாருங்க இப்படி வச்சுட்டு இதை நூல் போட்டு சுருக்கினீங்கன்னா இப்படி வரும். அதான் சொல்கிறேன், டிசைன் பிளவுஸுகள் எல்லாம் விதமாக தைக்கலாம், இப்படியும் தைக்கலாம். அப்படி இல்லை இதே அளவு நீங்கள் அந்த பஞ்ச் இருக்குல்ல அந்த பஞ்ச் எடுத்து இதோட தைச்சி போட்டு இப்படி இப்படி அடிமட்டத்தை வச்சுட்டு இப்படி கீறி போட்டு பாருங்க இப்படி கீறி போட்டு நீங்கள் இதில் கூடிய மணி கட்டலாம், என்ன வேணுமென்றாலும் நீங்கள் செய்யலாம். ஒரு அடிமட்டம் அளவு இப்படி வச்சு கீறி கொண்டு வாங்க. இதில் பாருங்க அது உள்ளுக்க ஸ்பஞ்சு வச்சா நல்லா தூக்கி நிற்கும். தூக்கி நிற்கக்குள்ள இந்த ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஜமுக்கி வைக்கலாம் அல்லது மணி கட்டலாம். அப்படி இல்லாட்டா தையல் இப்படி தையல் போடலாம். பாருங்க அப்போ ஆரி வேக் மாதிரி வரும். ஊசியால் குத்தி கையிலேயே இப்படி நீங்கள் தையல் போடலாம். நடுவில் ஒரு மணி வைக்கலாம். டிசைன் பண்ணுறது உங்களை பொறுத்தது. சரியா தைச்சி காட்டுறது செய்து காட்டுறது மட்டும்தான் என்ற இதில் பலவிதமான டிசைன்கள் போடலாம். நான் சில வேலையில் தைக்கக்குள்ள உங்களுக்கு தைக்கிறது எப்படி டிசைன் எப்படி வருமென்றா அதுக்கிடையில் நீங்கள் இந்த கட்டிங்கை வச்சு பழகிக்கொள்ளுங்க. சரியா ஓகே. இப்போ பாருங்க அடுத்த காணொளியில் நாங்கள் சந்திப்போம். இன்னொரு ப்ளவுஸ் கட்டிங் வேறும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, பாய்.